ஹாய் ஃபர்ஸ்ட் உங்கள் டைசன் அப்படியே சோனிக்கு இந்த வீடியோவில் குட் பேட் அக்லி படத்துக்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஈவினிங் 6:31 போல குட் பேட் அக்லி படத்துக்கான அப்டேட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு டீம் சேர்ந்து அஃபிஷியல் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறமா என்ன அப்டேட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய டவுட்டாக இருக்கும்னு செஞ்சு சரி ஓகே என்ன அப்டேட் அப்படிங்கிறத 6:31 வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஒரு சின்ன ஒரு அப்டேட் கிடைக்கும் செஞ்சு அந்த ஒரு அப்டேட் வந்து நம்ம படத்தோட டேரக்டரான ஆதிக்கு சொல்லலாம் செஞ்சாரு. அதாவது 3-in-1 போஸ்டர் அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் தான் ஆயிடுச்சு. அவரோட ட்வீட் வந்து பார்க்கும்போது சரி ஓகே ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து போகுது. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல 3 அதிசயக்கான லுக் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நம்ம கன்ஃபார்ம் பண்ண மாதிரியே ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ஈவினிங் 6:31 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்க நல்லா இருக்கு. நீங்களாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்க நல்லா இருக்கு. பட் இந்த ஒரு 3 லுக்கில் தான் இந்த ஒரு 3 கேரக்டர்ஸுமே வரப்போதா அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்கும் செய்யுது. இப்போ வந்து குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கேரக்டர்ஸ் இருக்கும் செய்யுது இல்லையா? ஸோ இந்த 3 கேரக்டர்ஸ்லையுமே அதிசர் வந்து இதே லுக்கில் தான் வரந்து போகிறாரா இல்லை படத்தில் இந்த 3 கேரக்டர்ஸ்க்குமே தனித்தனி லுக் இருக்க போதா அப்படிங்கிற வெயிட் வந்து பண்ணி பார்க்கணும். மேபி ஃபர்ஸ்ட் லுக்கில் மட்டும் டீம் இந்த மாதிரி 3 கேரக்டர்ஸுமே ஒரே லுக்கில் காமிக்கவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கவும் சேரேன். இப்போ அடுத்தடுத்த ஷூட்டிங்லாம் வந்து போகும்போது ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே தனித்தனி லுக் கண்டிப்பாக நம்ம அஜித் வச்சு ஷூட் வந்து பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தனியாக ஃபோட்டோஸ்லாம் பண்ணி அடுத்த செகண்ட் லுக் போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணும்போது 3 கேரக்டர்ஸுமே தனித்தனி லுக்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் செய்கிறேன். ஸோ கண்டிப்பாக படத்தில் அஜித் டோட்டலாக 3 டிஃப்ரெண்ட் லுக்ஸ் இருக்கும் வந்து போகுது. குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கேரக்டர்ஸுமே தனித்தனி லுக்ஸ் இருக்கும் வந்து போகுது. முக்கியமாக ஒரு கேரக்டருக்கு டிஏஜிங் பண்ணுறாங்க. இப்போ த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் விஜய் சாருக்கு எப்படி டிஏஜிங் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கான லுக்கு மட்டும் டிஏஜிங் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட அப்டேட் கிடைக்கும் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ குட் பேட் அக்லி படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆதிக் இந்த ஒரு படத்தில் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பாய் சம்பவம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் செய்கிறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்.